அது ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அதை நம்மளை கற்றுக்க விடாமல் தடுக்கிறது எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கிராமத்தில் சொற்பொழிவு நடத்துறதுக்காக ஒரு மத குருவை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஊரில் இருந்த கலையரங்கத்துக்கு முன்னாடி அமர்ந்து எல்லாரும் முன்னாடியுமே பேச ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. மதகுரு சொன்னார், எல்லாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஊர் மக்கள் எல்லோரும் மறுபடியும் ஒன்று கூடி பேசி அதிலேருந்து பெரியவங்க மறுபடியும் மதகுருவை சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த முறை மறுபடியும் பேச ஆரம்பித்தார். நான் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த முறை மக்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாங்க. மதகுரு சொன்னார், எதுவுமே தெரியாது உங்ககிட்ட நான் என்ன பேசுகிறது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டார். மறுபடியும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க. ஊர் தலைவர்கள் மறுபடியும் போய் அந்த மதகுருவை சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வராங்க. மறுபடியும் மதகுரு அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மக்கள்கிட்ட இருந்து இப்போ எந்த விதமான பதிலும் வரல. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. மதகுரு பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சொற்பொழிவு நிகழ்த்துறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மக்கள் தங்கள் வாழ்நாளில் இதுவரைக்கும் கேட்டிராத அற்புதமான போதனையை அந்த நாட்களில் அந்த 1 மணி நேரத்தில் அந்த மக்கள் கேட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க அமைதியாக இருந்தது மட்டும்தான். நம்ம சில பழக்க வழக்கங்களை நாம் முயற்சி பண்ணும்போது முதல்ல நம்ம மூளை என்ன சொல்லலாம், இது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும். அதனால என்ன ஆகுனா அதை நம்ம கற்றுக்க முடியாது போகும். சில சமயம் என்ன பண்ணும், இது எனக்கு எதுவுமே தெரியாது, செஞ்சால் சரியாக இருக்குமா இல்லை இதை செஞ்சால் தப்பாக இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அந்த மூளை எதுவுமே செய்ய விடாது. மாறுதலாக நம்ம அமைதியாக இருந்து அந்த கலையை கற்றுக்கிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக அந்த கலை நம்மளோட வசமாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.